Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111. தோல்வி பெற்ற தொகுதிகளை தான் காங்கிரஸ் கேட்கணும். மாணிக்கத்தாலும் கேட்டிருக்காரு. அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை. தெளிவாக நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே பதில் தான். கார்கே கேட்டால் பதில் சொல்லுவோம், ராகுல் கேட்டால் பதில் சொல்லுவோம், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லுவோம். 133 தான் ஜெயிச்சாங்க. தோல்வி பெற்ற தொகுதிகளை தான் காங்கிரஸ் கேட்கணும். மாணிக்கத்தாலும் கேட்டிருக்காரு. அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை. தெளிவாக நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே பதில் தான். கார்கே கேட்டால் பதில் சொல்லுவோம், ராகுல் கேட்டால் பதில் சொல்லுவோம், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லுவோம். கூட்டணி ஆட்சி குறித்து ராகுல் காந்தி, கார்கே, செல்வ பெருந்தகை பேசினால் பதில் சொல்வோம் என திமுக அமைப்பு பொதுச் செயலர் RS பாரதி பேசியிருப்பதை நாம் செய்திகளாக பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மாணிக்கம் தாக்கூருக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு திமுக பொது அமைப்பு செயலர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சில மூத்த உறுப்பினர்கள், எம்பிக்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்றும் அதிகார பரிவு ஒன்று எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது என்றும், நான் 2006 திமுக நான் மெஜாரிட்டி என சொல்லக்கூடிய தனி பெரும்பான்மை இல்லாத போது கூட்டணி கட்சிகள் தான் அந்த ஆட்சியை காப்பாற்றின. எனவே ஒவ்வொரு முறையும் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்பொழுது கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் செயல்பட்டு வருகிறது. எனவே அதை கணக்கிட்டு தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்நிலையில் இதற்கு பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக மிகப்பெரிய உரையாடல்களும் நடைபெற்றன. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாத பொருளாகவும் மாறியது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தேர்தல் நேரம் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கிற நிலையில் இப்படி ஒரு புயலை கிளப்பிருக்கும் நிலையில் அது ஒரு திமுக வட்டாரங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளே மிகப்பெரிய விவாதமாக ஏற்படுத்திய நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தால் போல் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமில்லை, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது ஒருபோதும் அதாவது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்று அவர் ஒரு நேர்காணலில் தெரிவித்தார். எனவே அதன் பிறகுமாக கூட தொடர்ச்சியாக காங்கிரஸ் எம்பிக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகிறார்கள். முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்த பிறகும் கூட இன்றைய தினம் கூட விருதுநகர் உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் 2021 173 போட்டியிட்டு 133 வெற்றி, நாங்கள் கேட்பது தோல்வியடைந்த இடங்களைத்தான் அதிகார பரிவு அவசியம் எனவும் ஆட்சி பங்கு என்பது எங்களுடைய உரிமை என்பதும் மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவும் 2வது முறையாக மக்களை கோடிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த முதலமைச்சர்கள் உரையாற்றிய அன்ற ஒரு 2 மணி நேரம் கழித்து மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றால் அதே போலதான் தற்போது மக்கள் தீர்மானிப்பார்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது குறித்து கேள்வி கேட்ட பொழுது திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே, தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என இந்த 3 பேர் மட்டும்தான் முக்கியமாக திமுகவுடன் கூட்டணி கொடுத்து பேசி வருகிறார்கள் என்றும், அதாவது அத்தாரிட்டி என சொல்லக்கூடிய இவர்கள் மட்டும்தான் திமுகவுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டவர்கள் மற்றும் கட்சி ரீதியாக தகுதியானவர்கள் எனவும், ஏனையவர்கள் பேசுவதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது எனவும் அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எனவும் RS பாரதி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அதாவது மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்ட எம்பிக்கள் குறித்து கேள்வி கேட்ட பொழுது இந்த பதிலை RS பாரதி தெரிவித்திருந்தார். ராகுல் காந்தி, கார்கே, செல்வ பெருந்தகை என இந்த 3 பேரும் அதாவது கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள். எனவே இவர்கள் கேட்கும் பட்சத்தில் தான் திமுக கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் பதில் கூறுமே தவிர மற்றவர்கள் பேசுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் கூற வேண்டிய தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இனிமேலும் அந்த கூட்டணி குறித்து நாளை தினம் முதல் அவர்கள் பேச மாட்டார்கள் எனவும் தற்போது RS பாரதி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111.